ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 218வது பதிவு உங்கள் பிரார்த்தனை பலனளிக்கும் உபாயங்கள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறுவீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். உலகில் உள்ள அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது பிரார்த்தனை. உலகில் உள்ள 90% அதிகமானோர் செய்யும் பிரார்த்தனைகளை முதலில் நாம் பார்த்துவிட்டு இறுதியாக மீதமுள்ள 10% பிரார்த்திக்கும் மக்களுக்கு வருவோம். இந்துக்கள் கோவில்களிலும் வீடுகளிலும் பிரார்த்திக்கையில் தீபம் ஏற்றி கண்களை மூடி கைகளை கூப்பி வணங்குகிறோம். கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி மண்டியிட்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். முஸ்லிம்கள் மண்டியிட்டு குனிந்து வணங்கி தொழுகின்றனர். தினசரி 5 முறை தொழுகை நடத்த வேண்டிய சமயத்தில் கோடி ரூபாய் வியாபார வாய்ப்பு வந்தாலும் அதை நிராகரித்து விடுவார்கள். பலரும் அறியாதது புத்த மதத்தினர் பிரார்த்தனை முறையாகும். ஒரு மாறுதலுக்காக இந்த ஜப்பானில் உள்ள மலைவாச ஸ்தலமான மினோகில் உள்ள கட்சுஓஜி கோவில் வீடியோவை பாருங்கள். இங்கு வைக்கப்பட்டுள்ள 2 கண்ணுள்ள பொம்மைகள் யாவும் வேண்டுதல்கள் நிறைவேறியதால் வைக்கப்பட்ட பொம்மைகள். புத்தரை வழிபடுவோர் தங்கள் வேண்டுதல்களை மனதில் எண்ணி 1 கண்ணுள்ள பொம்மைகளை வைப்பார்கள். வேண்டுதல்கள் நிறைவேறியதும் மற்றொரு கண்ணையும் வரைந்து கோவிலில் வைத்து நன்றி செலுத்துவார்கள். நாம் நமது பிரார்த்தனைகள் நிறைவேறினால் தீ மிதித்தல், காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், மேலும் தேவையான பிரார்த்தித்த பொருட்களை காணிக்கையாக போடுதல் என்று பல்வேறு வகைகளில் நாம் நன்றி கடனை செலுத்துகிறோம். ஆனால் பலருக்கு கேட்பவை கிடைப்பது இல்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்றன. அதற்கான முக்கிய காரணங்களை இப்போது நாம் பார்ப்போம். பலரும் தங்கள் சுயநலனுக்காக சொந்த வீடு கட்ட வேண்டும், வியாதி குணமாக வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் ஆக வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், வியாபார நஷ்டம் நீங்க வேண்டும், கடன் தொல்லை போக வேண்டும், பரீட்சையில் நன்கு தேர்ச்சி பெற வேண்டும் என்று பல்வேறு காரணங்களுக்காக இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் அவைகள் நிறைவேறாவிட்டால் என்ன செய்கிறார்கள்? இதை சிவனே ராமருக்கு கூறிய பதிவில் சிவகீதையை உரைத்த மகான் சூதமா முனிவர் கூற கேட்போம். இந்த 217வது பதிவை அவசியம் பார்த்து சிவகீதை மகிமையை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்களுக்கு பகவானிடம் ஏற்படும் பக்தி என்பதே தங்கள் சுயநல தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு காரணமாக இருக்கிறது. இது உண்மையான பக்தி அல்ல. தங்கள் தேவையை முன்வைத்து ஒரு தெய்வத்தை வணங்குவார்கள். அத்தெய்வத்துக்கு பூஜைகள், விழாக்கள் செய்வார்கள். அவர்கள் தேவைகள் நிறைவேறி கொண்டிருக்கும் வரைதான் எல்லாமே. இல்லை என்றவுடனே அந்த தெய்வத்தை தொழுவதை நிறுத்தி விடுவார்கள். கோரிய வரத்தை பெறுவதற்காக என்று ஏற்படும் பக்தி வரத்தை பெற்றவுடன் அதன் பலனை அனுபவிக்கும் நிலையில் மறந்து போகிறது. அடுத்து ஒன்று மாற்றி ஒன்று வரம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பக்தர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தாங்கள் கேட்டது கிடைக்கும் வரை ஆஹா இதைப்போல் ஒரு தெய்வம் ஏது என்று போற்றி கொண்டிருப்பார்கள்.
நடுவில் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விட்டால் அத்தோடு அவர்கள் பக்தியும் போய்விடும். நேற்று வரை தெய்வம் என்றவர்கள் இன்று கல் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி சுயநலத்துக்காக ஏற்படும் பக்தி நடுவிலேயே தொலைந்து போய்விடும் என்று சூதமா முனிவர் கூறுகிறார். எனது நெருங்கிய உறவினர்கள் சிலரும் இவ்வாறு மாறியதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு மிக நெருங்கிய உறவினர் ஒருவர் சிறுவயதிலிருந்தே சிறந்த முருக பக்தர். முருகா முருகா என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர். அவரது கணவர் 60 வயதை நெருங்கும் சமயம் மாரடைப்பால் இறந்து விட்டார். அதன் பிறகு முருகா என்று சொல்வதை மட்டும் நிறுத்தவில்லை. முருகன் கோவில்களுக்கோ எந்த கோவில்களுக்கோ போவதை கூட நிறுத்திவிட்டார். மற்றொரு உறவினரோ தனது 3 மகன்களில் மூத்த மகன் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டதால் அதன் பின்னர் கடவுளை வணங்குவதையே சுத்தமாக நிறுத்திவிட்டார். அத்தோடு தெய்வமே இல்லை என்று பலரிடமும் வெகு நாட்கள் கூறிக்கொண்டே இருந்தார். உங்கள் வீடுகளிலும் இதுபோல பலரை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள். சூதமா முனிவரிடம் இந்த தடங்கல்கள் நீக்கி இறையருளை பெறும் உபாயங்கள் உள்ளதா என்று சீடர்கள் கேட்கிறார்கள். முற்பிறவிகளில் செய்த புண்ணிய காரியங்களாலேயே ஒருவனுக்கு சிவனிடத்தில் பக்தி உண்டாகிறது. ஆனால் பக்தி முக்திக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கான விதிமுறைகள் என்ன என்று முனிவர் கூற கேட்போம். புண்ணிய காரியங்கள் கடவுள் அருளை பெற பெரிதும் உதவுகின்றன. பலர் கோவில் கட்டுவது, அன்னசத்திரம் அமைப்பது, குளம் கிணறுகள் வெட்டுவது, யாகம் செய்வது போன்ற காரியங்களை செய்துவிட்டு அதனால் வரும் பயனில் விருப்பம் கொள்கின்றனர். இக்காலத்தில் கோவிலுக்கு ஒரு டியூப்லைட் உபயம் செய்தால் கூட அதில் தன் பெயரை பொறிக்கும் வழக்கம் உள்ளது. மேலும் உபயதாரர் கல்வெட்டில் தன் பேர் வரவேண்டும் என்பதற்காக பலர் நன்கொடை தருகிறார்கள். உணவு, ஆடை மற்றும் பொருட்கள் என்று தானம் பல வகையாக செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக இவை போன்றவற்றால் எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்காது. சூதமுனிவர் கூறுவதாவது, குளத்தை வெட்டினால் இந்த வினை நீங்கும், யாகம் செய்தால் இந்த பலன் கிட்டும் என்று பலன்களில் ஆசை வைக்கக்கூடாது. தேவாசுரர்கள் திருப்பாற்கடலை கடைந்தபோது மகாவிஷ்ணு தேவர்களிடம் அமுதம் ஒன்று தவிர இடையில் வரும் பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது என்று தெளிவாக கூறியிருந்ததால் அவர்கள் அதன்படி நடந்தார்கள். அசுரர்களோ இடையில் கிடைத்த வாருணி என்ற அதீத போதை தரும் மதுவை அருந்தி நிலை தடுமாறி வீழ்ந்தார்கள். இறுதி இலக்கான அமுதம் அவர்களுக்கு எட்டாக்கனியாக போய்விட்டது. இப்போது 10% மக்களின் பிரார்த்தனைகள் எவ்வாறு உடனே பலிக்கின்றன என்பது குறித்து பார்ப்போம். அவர்கள் புண்ணிய காரியங்கள் எவை செய்தாலும் அதன் பயனில் விருப்பம் கொள்ள மாட்டார்கள். என்னை கருவியாக கொண்டு இறைவனே அனைத்தையும் செய்ய வைக்கிறார். ஆகவே சர்வமும் சிவார்ப்பணமே என்ற எண்ணம் எப்போதும் அவர்கள் சிந்தையிலே நீங்காது இருக்கும். அவர்கள் தொட்டது எல்லாம் துலங்குவதன் காரணம் இதுவே. தனக்கு முதன்மை இடம் தந்து வணங்கும் பக்தனுக்கு இறைவன் செய்வது என்ன? சூதமா முனிவரை கூற கேட்போம். சிறப்பானதையாவது அல்லது அற்பமானதையாவது, அதுவும் இல்லையேல் ஜலம் அல்லது தண்ணீரையாவது எடுத்து எவன் சிவனுக்கு உளமாற பக்தியுடன் சமர்ப்பிக்கின்றானோ அத்தகையவனுக்கு சிவபிரான் மூவுலகங்களையும் கொடுப்பார். எதுவும் இயலாத வறியவன் இறைவன் எழுந்தருளியுள்ள கோவில் மூலஸ்தானத்தை வலம் வருதலையும் சிரத்தையுடன் செய்து கொண்டிருந்தால் அதனாலும் சிவபெருமான் மகிழ்கின்றார். வலம் வந்து வணங்குவதற்கு கூட சக்தியற்றவன் மெல்ல நடந்து கொண்டிருக்கும் போதோ அல்லது உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதோ சிந்தையில் சிவபெருமானை சிந்திப்பானாகில் அவனுக்கும் சிவபெருமான் விரும்பியவற்றை கொடுக்கிறார். சிவபெருமானிடம் பக்தி கொண்டவன் அவரை பூஜிப்பதற்கு நிறைய சிரமப்பட வேண்டும் என்பதே இல்லை. நல்ல மலர்களை, நல்ல பழங்களை தேடி வாங்க வேண்டும் என்பதே இல்லை. அரளிப்பூ அவருக்கு பிடிக்கும். வில்வத்துளிர் அர்ச்சனை மிகவும் பிடிக்கும். விளாம்பழம்
நாவற்பழம், இலந்தை பழத்தினால் கூட அவருக்கு நைவேத்தியம் செய்யலாம். இதற்கு சக்தி இல்லாவிட்டால் கூட எப்போதும் அவரை தியானித்து கொண்டே இருந்தால் போதுமே, அவர் பெரும்பேற்றை அளித்து விடுவாரே. எளிதில் வசப்படும் சிவபெருமானை விடுத்து வேறு தெய்வங்களை நாடி செல்வது கண்ணெதிரே கங்காஜலம் இருக்க கானல் நீரை தேடி போவதற்கு ஒப்பானது. அநேக பிறவிகளில் செய்த பாவங்களின் தொகுப்பால் இத்தகைய முட்டாள்தனம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. அற்ப ஆயுளையும் சொற்ப செல்வத்தையும் வைத்துக்கொண்டு மனிதருக்கு அதிபனாய் இருந்து கொண்டு நான் தான் ராஜா என்ற செருக்குடன் வாழ்பவன் தன்னுடன் தன் இனத்தையும் சேர்த்து அழிக்கிறான். முடிசார்ந்த அனைத்து மன்னர்களும் பிடிசாம்பலாக ஒன்றுமில்லாமல் மடிந்து போனார்கள். ஆக அற்ப ஆயுள் உள்ள மனிதன் இறந்த பின் கோடானு கோடி சொத்தில் ஒரு பிடி தங்கக்கட்டி கூட எடுத்து செல்ல இயலாது என்பதை உணர்ந்து உடம்பு பிடியாக இறைவனை பிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார் சூதமா முனிவர். அப்படி பிடிப்பவர்கள் வசம் வர இருக்கும் தங்கமயமான சத்திய யுகமே திறந்து வரவேற்கும். பாலும் தேனும் ஓடும், சிங்கமும் பசுவும் ஒன்றாக தண்ணீர் அருந்தும் அந்த யுகத்தில் ஹரியான சத்திய நாராயணரே மன்னராக அவதாரம் எடுத்து வர 30 தேவர்களாக இறைவனை பிடித்தவர்கள் அவதரிக்க உள்ளனர். நீங்கள் கோவில்களில் பார்க்கும் வைகாசி பிரம்மோற்சவ பெருமாள் புறப்பாடு ஆகட்டும், சோமவார பிரதோஷ நாளில் நந்தி வாகனத்தில் வரும் சோமசுந்தரர் மீனாட்சி புறப்பாடு ஆகட்டும், பக்தர்களை தேடி உதவி செய்ய அவர்களே ஓடி வருவதை தெரிவிக்கின்றன. ஹரியாகிய விஷ்ணுவை நிந்திப்பவன் 100 கோடி பிறவிகள் எடுத்தாலும் என்னை அடைய முடியாது என்று ஹரிஹரனாக தோற்றமளிக்கும் ஏக இறைவன் சத்திய ஜோதியாக நம் ஆத்மாவை புனிதமாக்கும் சதாசிவம் தெரிவிக்கிறார். நதிகள் பல, ஆனால் அவை சங்கமிக்கும் கடல் ஒன்று. அதுபோல் நீங்கள் வழிபடும் இறை உருவத் தோற்றங்கள் பல, ஆனால் அவை அனைத்தும் சேருமிடம் அருவுருவான ஏக இறைவனாகிய இறைவனிடம் மட்டுமே. இதை உணர்ந்து கொண்டு பிரார்த்தியுங்கள். நீங்கள் நினைத்தது எல்லாம் உடனே நிறைவேற காண்பீர்கள். இது சத்தியமான வாக்கு ஆகும். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.